ஸ்டாலின் அவர்கள் செய்த துரோகத்துல மிகப்பெரிய துரோகம் என்ன துரோகம் தெரியுமா? 10.5 இடஒதுக்கீடு 10.5 இல்ல 15%. அது வேற. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாதது சாதாரண துரோகம் கிடையாது. ஏன்னா அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அதுல 15 விழுக்காடு 16 14 ஏதோ வரும். ஏன்னா கணக்கெடுப்பு நடத்தினா நிச்சயமா கூடுதலா வரும். அதுக்காக நம்ம கணக்கெடுப்பு எல்லா சமுதாயங்களுக்கும் இது தேவைப்படும். கணக்கெடுப்பு இப்போ நான் முதலமைச்சரா இருந்தேன்னா ஆட்சிக்கு வந்து முதல் நாள் என்ன பண்ணுவேன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு, பொருளாதார கணக்கெடுப்பு, சமூக நீதி கணக்கெடுப்பு. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். இந்த 8 கோடி மக்களும் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ள நான் ஆசைப்படுவேன். 8 கோடி மக்கள் என்றால் 2.25 கோடி குடும்பம். 2 கோடின்னு வச்சுக்கோங்களேன். 2 கோடி குடும்பம், 8 கோடி மக்கள். இதுல யார் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு கொள்ள நான் ஆசைப்படுவேன். முதல் நாள்ல என்ன பண்ணுவேன், அடுத்த 2 மாசம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களும் 2 கோடி குடும்பத்துக்கும் 8 கோடி மக்களுடைய நிலை எப்படி, அவங்க எப்படி இருக்கிறாங்க, வீட்டில் இருக்கிறாங்களா, குடிசையில் இருக்கிறாங்களா, அரசு வேலையா, தனியார் வேலையா, அவங்க அவங்க வீட்டுல பாத்ரூம் இருக்குதா, அவங்க வீட்டுல எத்தனை ரூம் இருக்கு, எத்தனை அறைகள் இருக்குது, கரண்ட் வருதா, தண்ணி வருதா, குடிக்கிற தண்ணி இருக்கா, கிணறு இருக்கா, போர் இருக்கா, டிராக்டர் இருக்கா, சைக்கிள் இருக்குதா, கார் இருக்குதா, எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, எத்தனை டாக்டர், எத்தனை பட்டதாரிகள், பெண்கள் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, எவ்வளவு சம்பளம், மாசம் வருமானம் எவ்வளவு, நிலம் வச்சிருக்காங்களா, நிலம் கூலியா, இப்படி எல்லாம் கணக்கெடுப்பு நடத்தி அவங்க எந்த சமுதாயம், எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த உட்பிரிவை சார்ந்தவர்கள், அவங்க மீனவர்களா, இப்படி எல்லாம் கணக்கெடுப்பு நடத்தி அதை கம்ப்யூட்டர்ல டேட்டாவில் உள்ள போட்டுடும். ஒரு பட்டன் அமுக்கினா போதும் தமிழ்நாட்டில் எத்தனை மீனவர்கள் இருக்கின்றார்கள், அந்த மீனவர்கள் எத்தனை வீடு குடிசையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு பட்டன் அமுக்கினா வந்துடும். மீனவர்கள் எவ்வளவு, எத்தனை பேருக்கு பெரிய படகு இருக்கு, சின்ன படகு இருக்கு, எத்தனை பேர் வலை இருக்குது, வலை இல்லை, மீனவர்கள் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் படிக்கல, எத்தனை பேர் டாக்டர், எத்தனை இன்ஜினியர், பட்டன் அமுக்கினா வந்துட போகுது. இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை 38 மாவட்டத்தில் இருக்கிற மக்களை எங்கெங்க எந்தெந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு கொள்ளலாம். சாதாரணமா தெரிஞ்சுக்கலாம். 2 மாசம் அதை நான் பண்ணுவேன். அடுத்த 4 ஆண்டு 10 மாதங்கள் இந்த பிரச்சனைகளுக்கு நான் தீர்வு கொண்டு வருவேன். இதுதான் நல்ல சமூக நீதியான நிர்வாகம். இதுதான் நிர்வாகம், இதுதான் நிர்வாகம், இதுதான் செய்யணும். இப்போ ஒரு ஃபேக்டரி இருக்குது, அந்த ஃபேக்டரி நட்டத்தில் ஓடிட்டு இருக்குது. அந்த ஃபேக்டரி புது ஜெனரல் மேனேஜர் வராரு, அந்த ஃபேக்டரிக்கு வராரு. வந்துட்டு முதல்ல என்ன பண்ணுவாரு, ஏன் நட்டத்தில் ஓடுன்னு தான் பார்ப்பாரு. ஏன் நட்டத்தில் ஓடி இவ்வளவு பெரிய ஃபேக்டரி, அதுல என்ன காரணம், எங்க பிரச்சனை இருக்குது, நிர்வாகத்தை பிரச்சனை இருக்குதா, இல்ல ஸ்பேர் பார்ட்ஸ் பிரச்சனை இருக்குதா, இல்ல மிஷின்ல பிரச்சனையா, ஏதாவது அதுக்கு முதல்ல எடுத்த உடனே முதல் வாரம் முதல் மாசம் அதை தான் கண்டுபிடிப்பார். கண்டுபிடிச்ச உடனே அதுக்கு என்னென்ன சரி செய்யணும் அப்படின்னு அடுத்து வருகின்ற காலங்களில் அதை சரி செய்து லாபத்தில் கொண்டு வருவார். அதனால ஒரு முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்கணும், வந்தவுடன் தமிழ்நாட்டின் மக்களுடைய என்ன பிரச்சனை இருக்கு, அது கல்வி சார்ந்த பிரச்சனையா, சுகாதாரம் சார்ந்த, வேளாண் சார்ந்ததா, வளர்ச்சி சார்ந்ததா, என்ன பிரச்சனை இருக்கு, எல்லாமே கணக்கெடுப்பு நடத்தினா தெரிஞ்சு போயிடும். எல்லாத்துக்கும் மேல சமூக நீதி. சமூக நீதினா என்ன, நம்ம சாதியை வைத்துத்தான் காலங்காலமாக அடக்குமுறைகள் அந்த காலத்திலிருந்து பண்ணாங்க, பிரித்தாங்க, அடக்குமுறைகள் பண்ணாங்க. அப்படிப்பட்ட அந்த சாதியில் உள்ள அடக்குமுறைகளை அகற்றி எந்தெந்த சமுதாயங்கள் சமூகத்தில் மிக பின்தங்கி இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் நலத்திட்டங்கள் கொடுக்கலாம், இடஒதுக்கீடு கொடுக்கலாம், சலுகைகள் கொடுக்கலாம், கல்வி கொடுக்கலாம், கடன் கொடுக்கலாம், படிப்பு கொடுக்கலாம், எல்லாம் கொடுத்து அந்த சமூகங்களை முன்னேற்றுவதுதான் சமூக நீதி. அந்த அடிப்படை கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். ஆனா பேரு தந்தை பெரியார் என் கொள்ளு தாத்தா. யார் சொல்றது? ஸ்டாலின் அவர்கள். அண்ணா என்னுடைய தாத்தா, கலைஞர் எங்க அப்பா. இப்படி எல்லாம் பேசி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு கேடுகட்ட ஆட்சி இந்த திமுக ஆட்சியை துரத்துங்கள், அகற்றுங்கள், விரட்டி அடியுங்கள். போதும் இவர்கள் ஆண்டது போதும். கொள்ளையடித்து எங்க பார்த்தாலும் லஞ்சம் ஊழல், லஞ்சம் ஊழல். நான் கேட்கிறேன், இப்போ தமிழ்நாட்டில் திமுக கட்சியில
23 சட்டமன்ற உறுப்பினர்கள் வன்னியர்கள், 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். இந்த 2 சமுதாயம் சார்ந்ததுன்னா கிட்டத்தட்ட 44 சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஆனா இந்த 2 சமுதாயத்திற்கும் திமுக என்னையா செஞ்சீங்க? நீங்க இந்த 2 சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு ஏதாவது செஞ்சீங்களா? கேட்டா நாங்க மணிமண்டபம் கட்டணும், நீயும் மணிமண்டபம், அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அது ஒரு பில்டிங், அவ்வளவுதான். நாங்க கேட்கறது இந்த பிள்ளைகள் படிப்பு கூடியா, இந்த பிள்ளைகளை வேலையை கூடியா? இதுக்குதாயா எத்தனையோ பேர் உயிரை விட்டாங்க. உயிரை விட்டவங்களுக்கு நீ மணிமண்டம் கட்டுற, எதுக்கு உயிர் விட்டாங்க அவங்க? நான் படிக்கல, எனக்கு வருகின்ற தலைமுறைகள், வருகின்ற அடுத்த தலைமுறைகள் எல்லாம் படிக்கணும்னு தான் அவங்க உயிர் விட்டாங்க. அது கொடுக்க முடியல அவனால. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி கிட்டத்தட்ட 1389 நாட்கள் ஆகிறது. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் 1389 நாட்களுக்கு முன்பு ஒரு தீர்ப்பு என்னன்னு, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு நீங்கள் உள்ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு கொடுக்கலாம், எந்த தடயம் கிடையாது, தரவுகளை சேகரித்து கொடுங்கள். இவ்வளவு நாளா அப்படியே அதை கமுக்கமா வச்சு 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 ஏமாத்திட்டு இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களே, இனி இந்த சமுதாயம் உங்களை மன்னிக்காது, மன்னிக்க நிச்சயமா மன்னிக்காது. எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் சமூக நீதிக்கு இந்த சமுதாயங்களுக்கும் துரோகம் செய்கின்ற ஸ்டாலின் அவர்கள், இன்னும் 2 மாசம் தான் பொறுத்துக்குங்க, இந்த 2 மாசம் பொறுத்துங்க. அதே நேரத்தில் இந்த 2 மாதத்துல என் தம்பிகளும் என் தங்கைகளும் வீடு வீடாக செல்லுங்கள், கிராம கிராமமாக செல்லுங்கள். ஏன்னா இந்த ஊழல் ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி, ஏன்னா ஊழல்னா எல்லா துறைகளிலும் ஊழல் இருக்கு. வேளாண் துறையில் தான் உச்சத்தில் இருக்கு ஊழல். கனிம வளங்கள் கொள்ளை பாத்தீங்கன்னா, அன்னைக்கு போயிட்டு வந்தேன், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போனேன். அங்க பார்த்தா மழையா காணும். மழை சின்ன சின்ன பெரிய பெரிய மழையா காணும். எல்லா மழையும் எங்க எடுத்துட்டு போறான்? உடைச்சு கேரளாவுக்கு எடுத்துட்டு போறான். கேரளாக்காரன் புத்திசாலியா, அவன் சட்டம் வச்சிருக்கிறான். கேரளாவில் ஆத்துல மணல் எடுக்கக்கூடாதுன்னு சட்டம் வச்சிருக்கான். அந்த மணல்லாம் எங்க இருந்து போகுது? தமிழ்நாட்டில இருந்து போகுது. எவ்வளவு நியாயம் அது? கர்நாடகாவில் சட்டம் இருக்கு, அவன் ஆத்துல மணல் எடுக்கக்கூடாதுன்னு. நம்ம ஆத்துல இருந்து எல்லா மணலையும் எடுத்துட்டு நாசப்படுத்தி அங்க கேரளாவுக்கு எடுத்துட்டு போறாங்க. கேரளாவில் மலையை உடைக்க கூடாதுன்னு சட்டம் வச்சிருக்கிறான். ஆனா இந்த மலையெல்லாம் எங்க இருந்து போகுது? இந்த கல்லெல்லாம் எங்க இருந்து போகுது? தமிழ்நாட்டில இருந்து தான் போகுது. இப்படி எல்லாம் ஒண்ணு அவங்களும் நல்லா இருக்கிறான். கேரளாவில் போனாலும் நீ போயிருப்பீங்க, ஐயப்பன் கோயில் போறப்ப பார்த்திருப்பீங்க, அவ்வளவு சுத்தமா தூய்மையா, அவ்வளவு பசுமையா இருக்கும். காடு அப்படியே பாதுகாப்பு வச்சிருப்பாங்க. அங்க நினைச்ச இடத்துல எல்லாம் அங்கெல்லாம் பில்டிங் எல்லாம் கட்ட முடியாது, அவ்வளவு வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம எல்லாத்தையும் நாசப்படுத்தி, ஏன்னா இவங்களுக்கு நிர்வாகமே தெரியாது. காசு கொடுத்தா என்ன வேணா பண்ணுவாங்க. கொள்ளக்கார கும்பல், இப்போ நீ தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு கொள்ளக்கார கும்பல், கும்பலை அகற்ற வேண்டும், அகற்ற வேண்டும். இவர்களுக்கு நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது. வந்து ஆட்சியில் வந்து கொள்ளடிச்சுட்டு போனோம், அவ்வளவுதான். தேர்தல் வந்துன்னா 2000 3000 ஒரு ஓட்டு கொடுத்து அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால இதையெல்லாம் நிச்சயமாக மாற்றி அமைக்க வேண்டும். அதுக்காகத்தான் இங்க இன்னைக்கு காலையில நல்ல ஒரு கூட்டணியில நாம் சேர்ந்திருக்கிறோம். நல்ல நம்ம கூட்டணி மெகா கூட்டணி. காலையில நம்ம போய் கூட்டணியில சேர்ந்தோம். இன்னைக்கு ராத்திரில பார்த்தா திமுக காரன் ஜுரம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் போக ஜன்னி வந்துடும், முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். பயத்துல ஏற்கனவே பயத்துல இருந்தாங்க, ஐயோ என்னடா என்னடான்னு. ஏன்னா நம்ம மெகா கூட்டணி, இந்த கூட்டணியில இன்னும் நிறைய பேர் வந்து சேருவாங்க. சேர்ந்துச்சுன்னா அடிச்சு நொறுக்கி நம்ம போயிட்டு இருக்கலாம். திமுக மீது மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். சாதாரண கோபம் கிடையாது, ஆத்திரம். நான் பார்த்துட்டேன். 100 நாள்ல எல்லா ஊருக்கும் நான் போய் பார்த்துட்டு அனைத்து தரப்பு மக்களை நான் சந்திக்கின்ற நேரத்தில் போதும் பாய்வன் ஆண்டதெல்லாம் போதும். முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியல, சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏதோ 2-3 பேர் சேர்ந்து அங்க இருக்கிற கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் இது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறான். கலெக்ஷன் பண்றான், எல்லாத்துலயும் கலெக்ஷன் பண்றான். அது இல்லாம நம்ம நிலத்தில எல்லாம் புடுங்கி போடும். இந்த சிப்காட்டு விரிவாக்கம்னு சொல்றானுங்க. எதுக்கே உங்களுக்கு இருக்கிற சிப்காட்டே மோசடி, சிப்காட்டே வேண்டான்னு சொல்றோம்.
எங்கேயாவது சிப்காட் வேண்டான்னு சொல்லுவாங்களா? ஆனா இங்க நம்ம சொல்றோம், ஏன்னா நீ நல்லபடியா நடத்தினா பரவாயில்ல, மண்ணை அழிக்காம மாசுபடுத்தாம தண்ணியை மாசுபடுத்தாம நீ தொழில் பண்ணு. அதே வேளையில இருக்கிற நிலத்தை அகற்ற, நிலத்தை பிடுங்கி எடுத்து, விவசாய நிலத்தை பிடுங்கி எடுத்து, அதை நாங்கள் ஒரு பொழுதும் விடப்போவது கிடையாது, ஒரு பொழுதும் விடப்போவது கிடையாது. நொச்சிக்காடு மலையடிக்குப்பம் கிராமம், நிச்சயமாக இந்த கிராமம் அப்படிதான் இருக்கும். இதுல எங்கேயுமே சிப்காட்ட வராது, நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் கிடையாது. வளர்ச்சி வேணும், தொழில் வேணும், எல்லாம் வேணும். ஆனா நீங்க விவசாய நிலத்தை அழித்து எங்களுக்கு அப்படிப்பட்ட தொழிலே வேண்டாம். எங்களுக்கு விவசாய நிலம் கடைசி வரைக்கும் விவசாய நிலமா இருக்கணும். நமக்கு சோறு எங்க வேற நம்ம போறோம்? நமக்கு இந்த நிலத்தை அழிக்க நமக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இயற்கை நமக்கு கொடுத்த இந்த விவசாய நிலம் காலங்காலமா நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நிலம், நம்முடைய கடமை என்ன? அந்த நிலத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறைகளுக்கு அந்த நிலத்தை, நல்ல நிலத்தை விட்டு செல்வது நம் கடமை. இதை இடையில நம்ம அழிக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. அதை நான் விட போறது கிடையாது. அதனால்தான் நான் சொல்றேன், என்எல்சி வேண்டாம், சிப்காட் விரிவாக்கம் வேண்டாம், போதும், நீங்க அழிச்சது போதும், நிலத்தை எல்லாம் விட்டுடுங்க. அதுவும் கடலூர் மாவட்டம்னா என்ன, முந்திரி பலா முக்கணிகளும் இந்த மாவட்டத்தில் வருது. வாழைனா இந்த குறிஞ்சிப்பாடி பகுதியில், மலைப்பகுதியில் அப்படியே ஏக்கர் கணக்கில் வாழை. அதே போன்று நம்ம பலா மா எல்லாமே, இந்த மண் அப்படிப்பட்ட வளமான மண் இந்த மண். ஆனா அதுக்கு முந்திரி எங்கிருந்து வருது? ஆப்பிரிக்கால இருந்து வருது. நம்ம முந்திரி எல்லாம் முடிஞ்சு போச்சு. நானே புயல் வந்து பாதி மரம் போயிடுச்சு. திமுக வந்து மீதி மரத்தை அழிச்சிட்டாங்க. அங்க இருந்து முந்திரி கொட்டை எடுத்து வந்து மதகாஸ்கர், நைஜீரியா, யுகாண்டான்னு சொல்லி அங்க இருந்து முந்திரி கொட்டை எடுத்துட்டு வந்து பெரிய பெரிய கொட்டை. அது நம்ம பெண்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதை உடைச்சு கைதான் பார்த்தா அப்படியே நகத்தெல்லாம் அப்படியே சுத்தி வந்து பாவமா இருக்கு. அவ்வளவுதான் இருக்குது. அதை உடைச்சு திமுக தான் எல்லாத்தையும், தொழில் யார் பண்றா? திமுக தான் பண்றா. பலா, இந்த பலாவில கேரளாவில பலாப்பழத்துல 200 வகையான பொருட்களை செய்கிறார்கள், உணவுப் பொருட்கள். 200 வகையான உணவுப் பொருட்கள். இங்க அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். எவ்வளவு செய்யலாம். அது இந்த மண்ணினுடைய பலாப்பழம்லாம் சாதாரண கேரளால நாரா இருக்கும், அதுக்கே 200 வகையான செய்யறான்னா நம்ம பலாப்பழத்தை எப்படி பண்ணலாம்? அது உலகம் முழுவதும் நமக்கு மதிப்பு கூட்டி, வேல்யூ அடிஷன் செய்து எவ்வளவு எங்க எவ்வளவு செய்யலாம். சென்னையில நான் இருக்கிறேன். சென்னையில எந்த திருமணத்துக்கு போனா பலாப்பழம் கூட்டு, பலா பிரியாணி, பலா பொரியல், பலா கொட்டையில எல்லாமே பலாப்பழத்துல தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இங்க விவசாயிகள் என்ன பண்றாங்க, அந்த நேஷனல் ஹைவேஸ்ல பார்த்தா அப்படியே பலாப்பழத்தை கொட்டி வச்சு பாவமா இருக்கு. வெயிலையும் ஒரு பலாப்பழம் விற்கிறது 30 ரூபாய், 20 ரூபாய், பாவமா இருக்குது. எங்க இருந்துன்னா பண்ருட்டி, நெய்வேலி. என்னையா அப்படி என்னையா அப்படி விவசாயிகள் பார்த்தா உங்களுக்கு இலக்காரமையா? விவசாயிகள் சுயமரியாதை அதிகம். விவசாயிகளுக்கு அவளுக்கு மரியாதை கொடுங்கள். அதான் பாட்டாளி மக்கள் கட்சி, நம் கொள்கையே அதுதான். திமுகவுக்கும் மரியாதைக்கும் சம்பந்தமே கிடையாது. அவனுக்கு எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. கிரனைட்டு கொள்ள அது ஒரு 3000 கோடி, டாஸ்மாக் கொள்ள மிகப்பெரிய கொள்ள, அது கிட்டத்தட்ட 1,82,000 கோடி கணக்கு வந்திருக்கு. டாஸ்மாக் கொள்ள என்ன பண்றான்? டாஸ்மார்க்ல அந்த தொழிற்சாலை இருக்குல்ல, சாராயம் செய்கின்ற தொழிற்சாலை, அந்த ஆலைகள் யார் வச்சிருக்கிறா? திமுக தான் வச்சிருக்கிறாங்க. அதுல வெறும் 50% தான் கணக்கு காமிக்கிறான். கலால் வரியும் மதிப்பு கூட்டுற வரியும், வேல்யூ அடிஷன் டாக்ஸ், கலால் வரியை பார்த்தா அவர் 50% சரக்கு மட்டும்தான் கணக்கு காமிக்கிறான். மீதி 50% கணக்கு இல்லாம உள்ள கொண்டு போறோம். இது கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு இந்த பாலாஜி, எந்த பாலாஜி? 10 ரூபா பாலாஜி, அவர் சொன்ன கணக்கு பார்த்தா 5000 கோடி அந்த கணக்கு.
மணல் கொள்ளையில அது ஒரு 4800 கோடி. அதுக்கப்புறம் நகராட்சி துறையில நிர்வாகிகளை நியமனம் செய்த 888 கோடி. எல்லாமே வச்சிருக்கிறாங்க. கிளீனா அமலாக்கத்துறை வச்சிருக்கிறாங்க. இடி 888 கோடிக்கு கிட்டத்தட்ட 250 பக்கம் குற்றப்பத்திரிகை தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்தாங்க. காவல்துறை கொடுத்து கிட்டத்தட்ட 4 மாசம் ஆகுது. அது அப்படியே அடகு காட்சி ஒண்ணும் பண்ணல, அப்படியே வச்சிருக்கிறாங்க. இப்படி இவ்வளோ எல்லா துறைகளிலும் மோசடி. நிச்சயமா இவங்க மேல எல்லாமே இன்னும் 2 மாசம் 3 மாசம் ஆட்சி மாற்றம் எல்லாம் உள்ள போறாங்க. சில பேர் அதுக்கு முன்னாடியே உள்ள போயிடுவாங்க. தான் போயிட்டு இருக்கிறாங்க. அதனால இதையெல்லாம் மக்கள் நீங்க சிந்தியுங்கள். தப்பி தவறி கூட, குறிப்பா பெண்களுக்கு நான் சொல்றேன், தப்பி தவறி கூட அவங்க கொடுக்குற காசு வச்சுக்கிட்டு ஐயோ காசு கொடுத்துட்டானே மனசாட்சி உறுத்துதே அவனுக்கு திருப்பி ஓட்டு போடணும்னு பண்ணீங்க. உங்க பிள்ளைங்க உங்க பேர பிள்ளைங்க எதிர்காலத்தை நினைச்சு பாருங்க. ஏன்னா கஞ்சா அதை விட மோசமானது இந்த காக்கைன், ஹெராயின், எல்எஸ்டி, மெத்தைல் ஆம்பிட்டமின், ஃபென்டனைல், என்னென்ன போதைப் பொருட்கள் அமெரிக்காவிலையும் யூரோப்லயும் ஆஸ்திரேலியாவிலும் எங்கெங்க கிடைக்குதோ எல்லாமே தமிழ்நாட்டில் கிடைக்குது. இது ரொம்ப இப்படி ஒரு சூழல் தமிழ்நாடு இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஆனால் காவல்துறை யாருன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. காவல்துறைக்கு தெரியாம எதுவும் யாரும் வைக்க முடியாது. ஒரு பொட்டலம் வைக்க முடியுமா? கஞ்சா பொட்டலம் தெரியாம வைக்க முடியாது. இப்படி இவ்வளோ மோசமான ஒரு ஆட்சி. சமீபத்தில் அரசு ஊழியர்களுக்கு அவங்க பழைய பென்ஷன் கேட்டாங்க. 23 ஆண்டுகளாக கேட்டுட்டு இருக்காங்க. 2003 இருந்து. அதற்கு முதல் குரல் கொடுத்தது பாட்டாளி முடிச்சு. அப்போதுல இருந்து நம்ம போராடிட்டு இருக்கோம். எத்தனையோ போராட்டம், ஆர்ப்பாட்டம், அழுத்தம், அறிக்கைகள் எவ்வளவு நம்ம அழுத்தம் கொடுத்துதான் அப்புறம் ககன்தீப் சிங் பேடி தலைமையில ஒரு குழுவை போட்டாங்க. குழு போட்டு அது கிட்டத்தட்ட 10 மாதங்களாக அந்த குழு ஒண்ணும் செய்யாம அப்புறம் நான் மறுபடியும் அழுத்தம் கொடுத்து 100 நாள்ல பிரச்சாரம் பண்ணதுக்கு அப்புறம் இடைக்கால அறிக்கை கொடுத்தாங்க. இப்ப அந்த அறிக்கையில இப்ப என்ன, தேர்தல் வந்துடுச்சு. தேர்தல் பயம் வந்ததுனால அரசு ஊழியர்களுக்கு இவங்க ஏதோ ஒரு புதிய பென்ஷன் திட்டம், இவங்க திட்டம், நிரந்தர திட்டம், அதுக்கு பேர் மாத்தி இருக்கிறாங்க. அவ்வளவுதான். அதாவது என்னன்னா இந்த பென்ஷன் திட்டம் என்னன்னா அது புதிய பென்ஷன் திட்டத்தில் பேரை மாத்தி அதற்கு அலங்காரம் பண்ணிருக்கிறான். அவ்வளவுதான். இது மிகப்பெரிய ஒரு மோசடி. இதற்கு என்ன சொல்றாங்க, ஜாக்டோஜியோல போய் அமைச்சரா பாராட்டுறாங்களா, முதலமைச்சரா பாராட்டுறாங்களா, அவங்கள பாராட்டுறாங்களா, இவங்கள. என்னையா டிராமா இதெல்லாம், என்ன நாடகம் இருக்கு? அது எதுக்கும் அரசாணை வெளியில வரல, அறிவிப்பு தான் வந்தது. அது வெளியில அரசாணை வந்துச்சுன்னா நாடி போயிடும். எவ்வளவு ஃப்ராடுன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, கொஞ்ச நாள்ல வரும். ஏற்கனவே நான் 2-3 அறிக்கை விட்டுட்டு நான் நல்லா படிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு மோசடி இது. அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தயவு செய்து நம்பாதீங்க. இது மோசடி திட்டம், இது புதிய பென்ஷன் திட்டம், அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா மத்திய அரசு அறிவிச்ச திட்டம், மத்திய அரசு அறிவிச்ச பென்ஷன், அதுல பேரை மட்டும் மாத்தி இருக்கிறாங்க. அதுல சும்மா ஒரே ஒரு கரெக்ஷன் பண்ணிருக்கிறான், வேற ஒண்ணுமே கிடையாது அதுல. இதற்கு சும்மா ஒரு பின்பம். லேப்டாப் கொடுக்கறாங்களாம். எப்போ சாகிற நேரத்தில் சங்கரான்னு சொன்னானா. இன்னொரு 2 வாரம் 3 வாரம் தேர்தல், 5 வாரத்துல தேர்தல் அறிவிக்க போறாங்க. இப்ப லேப்டாப் என்னையா பண்ண? 5 வருஷமா என்னையா பண்ண? அரசு ஊழியர்களுக்கு இந்த பென்ஷன் திட்டம் 5 ஆண்டு காலம் என்னையா பண்ணீங்க? ஏன் கொடுக்கல? தேர்தல் நேரத்தில் எதுக்கு அறிவிக்கிறீங்க? இவ்வளவு காலமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவர் போனாரா, ஒரு பெண்ணு வந்து காரை வழி மறைச்சிச்சான் முதலமைச்சரை. வழி மறைச்சு, ஐயா ரொம்ப நன்றியா அந்த லேப்டாப் கொடுத்ததுக்கு. என்னயா டிராமா அது? அதுக்கு நீங்க நேரடியா சினிமாவில் நடிச்சுட்டு போயிடுங்களேன். எதுக்கு வாழ்க்கையில் நடிச்சிட்டு இருக்கீங்க தினம்? தமிழ்நாடு மக்கள் எல்லாம் முட்டாள்கள் கிடையாது, எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. இனி அவளை ஏமாத்த முடியாது. அதுவும் என் தம்பிகள் என் தங்கைகள்லாம் எல்லாமே தெளிவான சிந்தனைகள் வைத்திருக்கின்றார்கள். அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். மக்கள் சிந்திக்க வேண்டும், ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அந்த மாற்றம்
நம்முடைய கூட்டணி மெகா கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மெகா கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களியுங்கள், எங்கள் கூட்டணியை வெற்றி பெற வையுங்கள். ஒவ்வொரு துறையிலும் நாங்கள் மாற்றம் கொண்டு வருவோம். கல்வியில், அதாவது மறுசீரமைப்புன்னு சொல்ல மாட்டோம், கம்ப்ளீட்டா நாங்க மாற்றுவோம் கல்வியில். ஏன்னா இன்னைக்கு திமுகவில் கல்வி துறை எடுத்துக்கிட்டா பள்ளிக்கூடங்களை மூடிக்கொண்டிருக்கின்ற கேடுகட்ட திமுக ஆட்சி. யாராவது பள்ளிக்கூடத்தை மூடுவாங்க? அரசு பள்ளிக்கூடத்தை காமராசர் எவ்வளவு கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடத்தை நமக்கு கொடுத்தார். ஆனா இவங்க கேடுகட்டத்தனம், அதெல்லாம் பள்ளிக்கூடத்தை மூடிக்கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியை அகற்றுங்கள். சுகாதாரத்துறை, சுகாதாரம்னா நம்மளை விட்டா வேற யார் இருக்கா? இந்தியாவுக்கே 108 ஆம்புலன்ஸ், தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம், ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா, FSSAI, இப்படி எத்தனையோ திட்டங்கள். இந்திய மக்களுக்கு பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது, குட்காவுக்கு தடை, போலியோ ஒழிப்பு, இப்படிலாம் நம்ம அடிக்கிட்டே போலாம். சுகாதாரத்துறை எல்லாத்துக்கும் மேல வேளாண் துறை நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்கள் எங்களால் கொண்டு வர முடியும். கரும்பு ஒரு டன்னுக்கு 5500 ரூபாய் நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க கொடுக்கிறோம். ஒரு டன் கரும்புக்கு 5500 ரூபாய். நெல், ஒரு குவிண்டால் நெல்லுக்கு நாங்கள் 3500 ரூபாய் நாங்க கொடுப்போம். ஒரு குவிண்டால் நெல்லுக்கு இன்னைக்கு கொடுக்கிறது என்ன? 2500 ரூபான்னு திமுக அரசு இன்னைக்கு அறிவிச்சிருக்கு. திமுக அரசு அறிவிக்கல, அது ஒரு இன்னொரு மோசடி வேலை. 2500 ரூபாய் ஒரு குவிண்டால், ஒரு குவிண்டால் 100 கிலோ. அதுல மத்திய அரசு 2369 ரூபாய் கொடுக்குது ஒரு குவிண்டாலுக்கு. மத்திய அரசு திமுக அரசிடம் ஒரு குவிண்டால் வாங்குவதற்கு 2369 ரூபாய் மத்திய அரசு கொடுக்குது. திமுக உடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு தெரியுமா? வெறும் 131 ரூபாய். அதுல 131 ரூபாயில கடந்த ஆட்சியில் 50 ரூபாய் கொடுத்திருந்தாங்க. இவங்க 81 ரூபாய் அதிகப்படுத்திருக்கிறாங்க. போன வருஷம் 80 ரூபாய் கொடுத்தாங்க, இந்த வருஷம் எவ்வளவு ஏற்றிருக்காங்க? 1 ரூபாய். எப்படிப்பட்ட மனசு? 1 ரூபாய் நெல்லுக்கு. ஆனா கேட்டா 2500 ரூபாய் கொடுத்துருவோம். 2500 ரூபாய் கொடுத்தியா? யாரையா கொடுத்த? யாரையா கொடுத்தா? நீயா கொடுத்த? மத்திய அரசு காசு கொடுக்குது, நீ இடைத்தரகர், அவ்வளவுதான். வாங்கி கொடுக்கிற தரகர், விவசாய கிட்ட இருந்து வாங்கி மத்திய அரசு கொடுக்கிற தரகர் நீ. இதே ஒரிசா கவர்மெண்ட்ல ஊக்கத்தொகை 800 ரூபாய் கொடுக்கறாங்க ஒரு குவிண்டாலுக்கு. 800 ரூபாய் ஒரிசால கொடுக்கறாங்க, அது அரசு. ஆந்திரால 500 ரூபாய் கொடுக்கறாங்க ஊக்கத்தொகை. நீ எவ்வளவு கொடுக்கற? 81 ரூபாய் கூடுதலா. கடந்த ஆட்சியில இப்ப 81, மொத்தம் 131 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கும். இப்படியெல்லாம் ஏமாத்திக் கொண்டிருக்கின்ற திமுக. எல்லாத்துக்கும் மேல நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட், இதுல மிகப்பெரிய மாற்றங்கள் நம்ம ஆட்சியில நம்ம கொண்டு வருவோம். வருகின்ற 3 மாசத்துல நம்ம ஆட்சி, நம்ம கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணியில் ஆட்சி. அதுல அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஏன்னா கடலூர் மாவட்டம்னாலே இது ஒரு தமிழ்நாட்டினுடைய வடிகால். எங்கன்னா கடலூர் மாவட்டம் தான். பெங்களூர்ல மழை பெஞ்சா எங்க வடியும் தண்ணி? கடலூர் தான் வடியும். ஏற்காடுல மழை பெஞ்சா கடலூர்ல தான். தருமபுரியில மழை பெஞ்சு வெள்ளம் வந்துச்சுன்னா எங்க தண்ணி வடியும்? தென்பெண்ணை ஆறு கடலூர்ல வடியும். இந்த மாவட்டத்தில் கெடிலம், தென்பெண்ணை, வெள்ளாறு, கொள்ளிடம், மணிமுத்தாறு, இப்படி எல்லாம் 5 ஆறுகள் இந்த மாவட்டத்தில் கடல்ல கலக்குது. அப்பப்போ வெள்ளம் வரும், ஆனா அதுக்கப்புறம் குடிக்கிறது தண்ணி பிரச்சனை வரும். இப்படி எல்லாம் இது என்ன செய்யணும்னு தெரியல. போன வருஷம் வந்து தென்பெண்ணையில எவ்வளோ பெரிய வெள்ளம், எத்தனையோ பேர் உடைமைகளை இழந்து எத்தனையோ பேர் இறந்தாங்க. இதற்கெல்லாம் அதற்கு ஆனா அந்த தண்ணியை எப்படி தேக்கி வைக்கணும், எப்படி பயன்படுத்தணும், எப்படி பாதுகாக்கணும், எப்படி சேமிக்கணும், எந்த வெங்காயமும் தெரியாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. ஆனா நம்ம ஆட்சி இதெல்லாம் அதிக கவனம் செலுத்தும் நம்ம ஆட்சியில். அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். சிந்தித்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒரு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். உங்க பிள்ளைகள் எல்லாம் பாதுகாப்பாக போவார்கள். குறிப்பா பெண் பிள்ளைகள் தெருவில் பாதுகாப்பாக நடக்க முடியும்.
வருகின்ற நம்ம கூட்டணியில். இதையெல்லாம் தமிழக மக்கள் நீங்கள் சிந்தித்து நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் கொண்டு வாருங்கள். இந்த ஊழல் ஆட்சி, துப்பு கெட்ட ஆட்சி, கேடுகட்ட ஆட்சி, ஊழல் ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி, திமுக ஆட்சியை அகற்றுங்கள், அகற்றுங்கள், அகற்றுங்கள். அதற்கு தயார் நிலையில இருங்கள் என் தம்பிகளும் என் தங்கைகளும். வருகின்ற நீங்க எல்லாம் எல்லாத்துக்கும் சொல்லி ஒரு ஆட்சி மாற்றம் எல்லாத்துக்கும் இந்த செய்தி எல்லாம் போய் சொல்லுங்க. எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. இன்னைக்கு காலையில தமிழ்நாடு மக்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம முடிவால மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்துருச்சு. இப்ப தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் என்ற நம்பிக்கை எல்லா மக்களிடம் வந்துவிட்டது. அதை நீங்கள் உறுதி செய்கின்ற வகையில இங்க மேடையில் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளும் சரி, இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளும் இங்கே நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் சொல்லி இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன் அவர்கள், தாமரை உள்ளிட்ட அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன். சொல்லிட்டும்பா. உன்னுடைய பெயர்